ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பா, செல்வநாயகி குள்ளநரி புத்திக்காரி, எப்படியாவது அவளை பேச வச்சிருவாங்கப்பா. இவ அப்பாவி, உண்மையை உளறிடுவாப்பா. எனக்கு பயமா இருக்குப்பா. அப்படிதாம்மா நானும் நினைச்சேன். ஆனா கடைசியா ஒரு வார்த்தை சொன்னா பாரு, ஆர்த்தி என் தங்கச்சி தான், அவளும் நல்லா இருக்கணும்னு. செல்வநாயகியால எனக்கு பிரச்சனை வந்தா அதை எப்படி சமாளிக்கணும்னு எனக்கு தெரியும். ஆனா தேவி கிட்ட பேசும்போது அவ உண்மைய சொன்னா, அதனால நானும் என் குடும்பமும் பாதிக்கப்படுவோங்கிற மாதிரி அந்த ஆங்கிள் அவகிட்ட சொன்னேன். அப்படி சொன்னா தேவி மனசு மாறுவா, யோசிப்பான்னு எனக்கு தோணுச்சு. என் பிளான் ஒர்க் அவுட் ஆயிடுச்சு பாரு. இனி அவ செல்வநாயகி கிட்ட உண்மைய சொல்லவே மாட்டா. நான் வந்த காரியம் முடிஞ்சிடுச்சு, நீ தேவி மேல நம்பிக்கையை வை. அவ சொல்ல மாட்டா. நான் கிளம்புறேன். சாரிப்பா, உங்களை ரொம்ப தொந்தரவு பண்ணிட்டேன். எல்லாம் நல்லதே நடக்கும் நம்புவோம். நான் இங்க வந்ததும் நல்லதுதான். ஒருவேளை செல்வநாயகிக்கு எல்லா உண்மையும் தெரிய வந்தா என் தற்காப்புக்காக சில நடவடிக்கைகளை நான் ஏற்பாடு பண்ணணும். நான் வரேன். எங்களை மன்னிச்சிருங்கப்பா. எங்களால உங்களுக்கு எவ்வளவு கஷ்டம். சத்யாவா? என்ன இந்த நேரத்துல போன் பண்றா? ஒன்னும் புரியலையே. அம்மா சத்யா, சொல்லுமா. அப்பா, உங்களுக்கு அக்கா கால் பண்ணாளா? இல்லையம்மா. ஏன் கேக்குற? என்ன விஷயம்? அப்பா, நான் சொல்றது கேட்டு அதிர்ச்சி ஆயிடாதீங்க. ஏன்னா அக்கா இப்ப முன்ன மாதிரி இல்ல, கொஞ்சம் கொஞ்சமா மாறிட்டு வரா. செல்வநாயகி பக்கம் சாஞ்சிட்டு வரா. அவங்க நடிக்கிறது கூட தெரியாம அத்தை அத்தைன்னு அவங்க சொல்றது எல்லாமே அக்கா அப்படியே நம்புறாப்பா.